நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் இனிமே பிரம்மச்சாரியாவே காலத்தை கழிச்சுட போறேன்னா இல்லை கல்யாணம் பண்ணிட்டு கிரகஸ்தான் ஆகிட போறேன்னா இதான் அவர் முடிவெடுக்கணும். இப்போ ஆறு முடிவெடுக்க போகிறேன். பிரம்மச்சாரியார இருக்க போறேன்னு அப்போவே சொல்லிட போறாருன்னா அப்போவே சொல்கிறதுக்கு முதல்ல ஆச்சாரியனிடத்துல போய் படிச்சிருக்கணும். படிச்சுட்டு கிளம்புற சமயத்துக்கு அந்த ஹோமம் நடக்கணும். அப்படின்லாம் இப்போ இல்லவே இல்லை. அவர் இடத்துல போகிறதே இல்லை. அதனால ஹோமம் நாம் பண்ணுறதே இல்லை. அப்போ சமாவர்த்தன ஹோமம் 14வது. அந்த ஹோமத்தின் போது பிரம்மச்சாரியா கிரகஸ்தனா அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் விவாகம். அவர் கிரகஸ்தனா தான் இருக்க போறேன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் விவாகம். அது 2 பேருக்கும் பொது. ஆணுக்கும் பொது, பெண்ணுக்கும் பொது. ஆண் சொல்ல வேண்டிய மந்திரங்கள் கர்மங்கள்லாம் இருக்குது. பெண்ணுக்கு செய்ய வேண்டிய கர்மங்கள்லாம் இருக்குது. அப்படி அது என்னங்கிறத நிதானமாக பார்ப்போம். எப்போ வாய்ப்பு கிடைக்கிறதோ பார்ப்போம். இப்போதைக்கு விவாகம், கல்யாணம். ஆண் பெண் இருவருமாக தக்க வயதுடையவர்களாய், தக்க கோத்திரத்தவர்களாய், தக்க ஆச்சார அனுஷ்டானத்தோடே உடையவர்களாய், தக்க வரணத்தை உடையவர்களாய் இருப்பவர்களுக்கு கல்யாணம் நடந்துடுறது. இது விவாகம். இத்தோடைய பூர்வ காரியம் முற்றிச்சு. இது வரைக்கும் சொல்லப்பட்டது எல்லாமே மரணத்துக்கு முன்னால் உயிரோடு இருக்கிற அளவுக்கு பண்ணப்படுவது. இதுக்கப்புறம் மரணம் ஏற்பட்ட பிற்பாடு. இப்போ நம்ம படிப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடின்னு ஓரளவு பார்த்தோம் இல்லையோ. முதல்ல 3 பிறக்கிறதுக்கே முன்னாடி, அப்புறம் 6 பிறந்ததுலேருந்து படிப்பு ஆரம்பிக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் வித்யாரம்பம், உபநயனம், வேதாரம்பம், கேசாந்தம், சமாவர்த்தனம். இந்த 5ம் பிரம்மச்சரிய வாழ்க்கையின் போதுன்னு கிட்டத்தட்ட வச்சுக்கோங்களேன். ஏன்னா படிப்பு ஆரம்பிக்கிறதுக்கு வித்யாரம்பத்திலேருந்து, அதுக்கப்புறம் உபநயனமானது, வேதாரம்பமானது, அங்கே போய் வேதத்தை முடிச்சுட்டு கேசாந்தம் நடந்தது, சமாவர்த்தன ஹோமம் பண்ணினது. இந்த 5ம் அப்போ 3, 6, 11, 5, 3 முதல்ல 3 பார்த்தோம். 3, 6, 9, 9, 5, 14. கடைசி 2 எல்லாருக்கும் தெரியும். இந்த 2 தான் சந்தேகமே இல்லை நமக்கு. ஒன்று விவாகம், ஒன்று கல்யாணம், ஒன்று போனது. ஆக மொத்தம் 16 கர்மங்கள். கடைசி கர்மம் விவாகமும் முடிந்த பிற்பாடு ஆச்சு. ஷட்டப்த பூர்த்தி ஆயிடுத்து. சதாபிஷேகமும் முடிஞ்சு போச்சு. வேணும்னா நஜ சதாபிஷேகம் முடிஞ்சு போச்சு. 2 இருக்கு. இப்போ சதாபிஷேகம்னா 81 சதாபிஷேகம் இல்லை. அது நாம் ஏதோ ஒரு மாதிரி 100 சந்தேகங்கிறதுக்காக இப்போ பண்ணிடுறோம். உண்மையாக சதாபிஷேகம்னா 100 வயசானத்தானே பண்ணணும். அது ஒரு சிலர் தான் பார்க்க போகிறாங்கிறதுக்காக சஹஸ்ர சந்திர தரிசனம்னு ஒன்று வச்சுட்டு சரி 1000 தடவை பேரை பார்த்தா சந்திரன் பார்த்தா பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் பேரனுக்கு பிள்ளை, பிள்ளைக்கு பிள்ளைக்கு பிள்ளை பிறந்திருந்தான்னு வச்சுக்கோ, கனகாபிஷேகம். இதை பண்ணுறதெல்லாம் இதெல்லாம் சாஸ்திரத்தில் எதுவும் இல்லை. இப்போ இது நம்ம ஆசைக்காக பண்ணுறது தப்பு இல்லை. பண்ணால் 4 வைதிகாலை கூப்பிடணும், அவளுக்கு தட்சிணை கொடுக்கணும். இதுக்கு ஒரு வாய்ப்பு தானே. வேதம் படித்தவரை கூப்பிட்டு அவருக்கு நல்லது பண்ணணுங்கிறதுக்கு என்ன வேணால் வாய்ப்பை நம்ம ஏற்படுத்திக்கலாம் இல்லையோ. இது எல்லாத்துக்குமே திவ்ய பிரபந்த பாராயணம் உண்டு. வேத பாராயணம் மட்டும் அல்ல. சிவைஷ்டவ சம்பிரதாயத்தில் ஒரு மரபு வச்சுருக்கா. மரணம் ஏற்படுமானால் அதற்கு கர்மம் முடிந்த பிற்பாடு திவ்ய பிரபந்தம் அருளி செயல். மற்ற எல்லாத்துக்கும் உபநயனமாக இருக்கட்டும், கல்யாணமாக இருக்கட்டும், எதுக்காக இருக்கட்டும், அந்த கர்மம் தொடங்குவதற்கு முன்னால் அருளி செயல் தான் பூர்வ அபர கர்மத்துக்கு இது வித்தியாசம். இப்போ திருப்பல்லாண்டு, திருப்பள்ளி எழுச்சி, திருப்பாவை, ஒரு திருவாய்மொழி 1000 பாசுர சேவா காலம், இதெல்லாம் கல்யாணத்துக்கும் வைக்கலாம், உபநயனத்துக்கு வைக்கலாம். வைக்கலாம்னா கர்மம் நடக்கிறதுக்கு முன்னாடி முடிஞ்சிடணும். ஆனால் கர்மம் முடிஞ்சு 12ஆம் நாள் கர்ம சபிண்டீகரணம் ஆன பிற்பாடு சுபஸ்வீகாரம் பண்ணுற அன்னைக்கு கார்த்தால தான் சேவா காலம், கோட்டி, சாத்து முறைன்னு வைக்கிறோம். அப்போ அபர காரியத்துக்கு காரியம் முடிந்த பிற்பாடு, பூர்வ காரியத்துக்கு காரியம் ஆரம்பிக்கிறதுக்கு பிற்பாடு ஏன் இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வேதம் என்னென்ன சம்ஸ்காரம் சொல்லியிருக்கோ ஒன்றும் இல்லை. நம்ம சாமானிய மனசு, நம்ம புத்தியை பயன்படுத்தினாலே ஏன் தெரிஞ்சிடும். ஒருத்தர் போயிட்டாருன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக போகிறதுக்கு முன்னாடி எப்போ போவார்னு பார்த்து சேவாகாலம் வைக்க முடியாது. ஒரு சுவாமி போனால் தான் சுவாமி வைக்க முடியும். அவர் போயிட்டார்னு நினச்சிட்டேவா நான் பாட்டெல்லாம் படிச்சிட முடியும்? அது பண்ண முடியாது. முதல் கட்டம். 2வது, போன உடனே தீட்டு வந்துடுமே, எப்படி அப்புறம் சேவிக்கிறது? 10 நாளைக்கு தீட்டு இருக்க போகிறது இல்லையோ. அதனால தான் பின்னாடி. சரி, ஏன் இந்த காரியத்துக்கு இப்போ குழந்தை பிறக்கிறது, உபநயனம், அதெல்லாம் முன்னாடி வைக்க சொல்லியிருக்காள்னால், பிறந்து விட்டால் தீட்டு வரும் இல்லையோ, அப்போ முன்னாடி வச்சுக்க வேண்டிதான். போனால் தீட்டு வரும் இல்லையோ, அப்போ பின்னாடி வச்சுக்க வேண்டிதான். அதனால தான் முன்னும் பின்னுமாகத்தான் 4000 திவ்ய பிரபந்தமும் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கடைசி 16வது சம்ஸ்காரம் அந்தியஷ்டி. அந்திய இஷ்டி முதல்ல பிறந்த உடனே பண்ணுறது ஜாத்தேஷ்டி, பிறந்ததுக்காக பண்ணுற இஷ்டி. கடைசியாக பண்ணுறது அந்திய இஷ்டி, அவன் போயிட்டதுக்காக பண்ண இஷ்டி. ஆக மொத்தம் 16 சம்ஸ்காரங்கள். கர்ப்பாதானம், பும்சவனம், சீமந்தோன்னயனம், ஜாதகர்ம, நாமகரணம், நிஷ்கிரமணம், அன்னப்பிராசனம், சூடாகரணம், கரணவேதம், வித்யாரம்பம்,
உபநயனம், வேதாரம்பம், கேசாந்தம், சமாவர்த்தனம், விவாகம், அந்தியேஷ்டி. கேள்விப்பட்ட பேர் தெரியும், நாமகரணம் ஓரளவு கேள்விப்பட்டிருப்பேன், உபநயனம் தெரியும், விவாகம் தெரியும், அந்தியேஷ்டி எனக்கு தெரியாட்டா கூட பின்னாடி பண்ணுறவாளுக்கு தெரியும், எப்படியோ தெரியுமோ இல்லை, நான் தெரிஞ்சுக்காட்டா கூட போன பிற்பாடு பிள்ளை பண்ணான்னா தெரிஞ்சுக்க தானே போகிறோம். அதனால் இது இந்த 16 எல்லாமே பண்ணப்பட வேண்டும். அதனால் யாராருக்கு அதுக்கு அதிகாரம் இருக்கோ, பண்ணுறதுக்கு யாராருக்கு கர்மத்துக்குன்னு இருக்கமோ அவர்கள் இதை விடாமல் செய்ய வேண்டும். இனி இந்த ஒவ்வொன்றாக எதுக்குன்னு பார்ப்போம். எதுக்குன்னு சொல்கிறதுக்காக அடியேன் சில வேத வாக்கியங்களும் சரி, அல்லது தமிழ் வேதமான ஆழ்வார்களுடைய பாசுரங்களாக இருந்தாலும் சரி, அதனுடைய கருத்தை எப்படி ஆழ்வார்கள் சொல்லியிருக்கா, எப்படி ஆச்சாரியர்கள் சொல்லியிருக்கான்னு சேர்த்து பார்ப்போம். அப்படி எந்த மந்திரமும் சொல்ல போகிறது இல்லை. இப்போ இதுக்குரிய மந்திரம் என்னமோ அதை நீங்கள் தனியாக தான் கேட்டுக்கணும். என்ன மந்திரம் சொல்லி எப்போ எதுக்கு எப்படி பண்ணுறோம், அதில் செய்யப்படுற கிரியைகள் என்னங்கிறதெல்லாம் ஒரு பக்கம். எதுக்கு பண்ணுறோங்கிற முக்கியத்துவம் தெரிஞ்சுட்டா தானே பண்ணவே வருவோம். அது பண்ணணும்னா தானே போய் உங்கள் இல்லத்து ப்ரகஸ்பதி சுவாமியை கேட்டுடுவீள், அவர் சொல்லிட்டு வருவது இதுக்காகத்தான் இந்த கர்மத்தை நீ பண்ணுற, கண்டிப்பாக இதை விடாமல் செய்ய வேண்டும். முதல் சம்ஸ்காரம் கர்ப்பாதானம். இதுக்கு போய் ஒரு சம்ஸ்காரமா சுவாமி, ரொம்ப சாமானிய விஷயம் தானே. என்ன இப்போ ஊரில் காம சுகத்தை என்ன ஆடு மாடு கோழி குதிரை எல்லாமே தான் உற்பத்தி பண்ணுறது. இப்போ இது மனுஷனுக்கு மட்டும்தான்னால் இந்த கர்ப்பாதானம் தான் மனுஷனை வேறுபடுத்துறது. தயவுசெய்து நன்னா மனசில் வாங்கிக்கோங்க. எத்தனை விலங்கினங்கள் இருந்தாலும் அந்த விலங்கினங்களும் உற்பத்தி பண்ணுகின்றன. அதுகளும் குட்டி போடுறது, அதுகளும் முட்டையிடுறது, அதுகளும் தான் வளர்க்குறது. ஆனால் அதுகளுக்கு யாரும் கர்ப்பாதான சம்ஸ்காரம் பண்ணி வைக்க மாட்டா. அப்போ நமக்குத்தான் கர்ப்பாதான சம்ஸ்காரம். அதை நம்ம விட்டுட்டோன்னு வச்சுங்க, விட்டுட்டு குழந்தை பெற்றணுன்னா என்ன ஆகும் பாருங்க. அப்போது எதுவோ மிருகங்கள் 2 குழந்தை பெறத்துக்கும் நான் குழந்தை பெறத்துக்கும் அப்புறம் வித்தியாசமே இல்லாத படும் இல்லையோ. எனக்கு வித்தியாசப்படுத்துறதுக்கு தான் வேதம் இந்த சம்ஸ்காரத்தையே கொடுக்கறது. இப்போ எப்படி ஆறார் பண்ணணுங்கிறது வேறுபடலாம். இன்னார் பிராமணர் இப்படி பண்ணணும், சத்திரியர் இப்படி பண்ணணும் அப்படிங்கிற வேறுபாடு இருக்கலாமே தவிர கர்ப்பாதானங்கிற சம்ஸ்காரம் பண்ணப்பட வேண்டும். என்ன பிரார்த்திச்சுக்கணும், கல்யாணம் ஆயிடுத்து, கல்யாணம் ஆனாலே ஒரு பக்கம் சுகம், ரொம்ப ஆனந்தமாக இருக்கிறோம். சமுதாயத்தில் ஒரு நிலை கிடச்சிருக்கப்போ ஆணுக்கு பெண், பெண்ணுக்கு ஆண், ஒருத்தனுக்கு ஒருத்தி, ஒருத்திக்கு ஒருத்தன், எல்லாமே நல்லா இருக்குது. மேற்கொண்டு பிரஜாச்ச உற்பத்தித்தவ்யாக, நாம் 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கோம், இனி பிரஜைகளை உற்பத்தி பண்ண வேண்டும்னு விவாகத்தின் போது சூளுரைக்கிறான். மந்திரத்தில் சொல்லும்போது கிருப்ணாமிதே சுப்ரஜாஸ்துவாய ஹஸ்தம், உன் கையை பிடிக்கிறேன், நல்ல குழந்தைகளை பெறறதுக்காக உன் கையை பிடிக்கிறேன்.